வாரும் தூய ஆவியானவரே, உம்மை விசுவாசிக்கின்ற உள்ளங்களிலெல்லாம் அன்பின் தீயை மூட்டி எழுப்புகின்றவரே, அடியேன் வாயின் வார்த்தைகளும் எங்கள் அனைவரின் உள்ளத்தின் தியானமும் உம்முடைய திருமுன்னிலையில் எப்போதும் ஏற்புடையதாய் இருப்பதாக. ஆமேன். அன்பார்ந்த இறைமக்களே, உங்கள் எல்லோரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயராலே நான் வாழ்த்துகிறேன். நம்முடைய தாயும் தந்தையுமாகிய கடவுளாலும் நம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவினாலும் நமக்கு அருளும் அமைதியும் உண்டாவதாக. இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு அருளும் திருவாக்கு, அது எசாயா இறைவாக்கு நூல் 59ஆம் அத்தியாயம் 21ஆம் வாக்கியம். எசாயா 59:21. அவர்களுடன் நான் செய்து கொள்ளும் உடன்படிக்கை இதுவே: உன்மேல் இருக்கும் என் ஆவியும் உன் நாவில் நான் வைத்துள்ள என் வார்த்தைகளும் உன் வாயினின்றும் உன் வழிமரபினர் வாயினின்றும் வழி வழி வரும் உன் தலைமுறையினர் வாயினின்றும் இன்றும் என்றென்றும் நீங்கி விடாது. என் ஆவியும் உன் வாயில் நான் வைத்துள்ள என் வார்த்தையும் இன்றும் என்றென்றும் நீங்கி விடாது. ஆண்டவர் இந்த திருவாக்கால் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பல தடவை பார்த்தீங்கன்னா பல பேர் நம்மளை பார்த்து கேட்பாங்க, நீங்கள் ஆவியானவரை பெற்றிருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. நம்மளுக்கு அப்படியே ஷாக் ஆகிடும். உடனே, என்னது ஆவியானவரை பெற்றிருக்கீங்களா? ஐயோ தெரியலீங்களே, எந்த கடையில் போய் வாங்கணும், சீக்கிரம் சொல்லுங்கள். உடனே அவங்க சொல்லுவாங்க, எங்கள் கடைக்கு வாங்க. இப்போ திருச்சபை என்ன ஆயிடுச்சு, கடையாக மாறிடுச்சு. ரொம்ப பரிதாபத்துக்குரிய நிலையில் நாம் இருக்கிறோம். நாம் ஆவியானவரை பற்றிய தவறான புரிதலில் இருப்போமேயானால் இங்கும் அங்குமாகத்தான் நாம் அலைந்து ஓடிக்கொண்டு இருப்போமே தவிர, ஆவியானவரை பற்றிய ஒரு நிலையான புரிதல் நமக்கு ஒருபோதும் கிடைக்க மாட்டாது. இந்த ஆவியானவர் என்பவர் ஏதோ கடையில் வாங்குகிற ஒரு பொருள் அல்ல. ஹீ இஸ் நாட் ஆஃப் மெட்டீரியல் திங். ஹீன்னு சொல்லக்கூடாது, ஹீ ஆர் ஷீன்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்போ கடவுள் ஆனா பெண்ணா நமக்கு தெரியாது, அவர் உருவமற்றவர். அதுபோல் ஆவியானவரும் உருவமற்றவர். பேச்சு வழக்கில் நாம் அப்படி சொல்லிவிடுகிறோம். அவர் ஒரு பொருள் அல்ல. அவரை பற்றிய அறிவில் நாம் வளர்வதற்கு, இப்போ ஒரு பொருள்னா அதை பற்றி அறிவில் நாம் வளர்ந்து கொள்ளலாம். ஆனால் அவர் பொருள் அல்ல, அவர் ஒரு ஆழ்தத்துவம் நிறைந்தவர். He is a person with personality. அப்படியானால் ஒரு மனிதரை பார்த்தால் போதாது, அவரோடு பேசினால் போதாது, அவரோடு நெருங்கி பழகினால்தான் அவரை பற்றி நமக்கு தெரிய வரும், இல்லையா? நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயோ அவரை பார்த்தாலே பயமாக இருக்குது, நீங்கள் வேறங்க அவர்கிட்ட எப்படி போய் பேசுறது? ஆனால் அவரோடு பழகினவர்கள் சொல்லுவார்கள், ஐயோ அவர் பார்க்குறதுக்கு தாங்க அப்படி கொஞ்சம் முறப்பாக இருப்பார், ஆனால் அவர் உண்மையிலேயே அப்படி கிடையாது, அவரோட நீங்கள் பழகுனீங்கன்னா ரொம்ப இனிமையாக பழகுவார். ஆவியானவரும் அப்படித்தான். அவர் ஒரு பொருள் அல்ல, அவர் ஆழ்தத்துவம் நிறைந்த ஒரு நபர். அவரோடு நாம் நெருங்கி பயணிக்கின்ற போதுதான் அவரை பற்றி நம்மால் முழுமையாக அறிந்து கொள்ள முடியும். ஆவியானவரை பற்றிய மற்றொரு சிந்தனை என்ன, அவர் ஏதோ இப்போதான் குதிச்சிட்ட மாதிரியும் இப்போதான் எல்லா சபைகளையும் ஆவியாரால் நிரப்பிக்கொண்டு இருப்பது போலும் நாம் நினைத்து கொள்ளுகிறோம். அப்படி அல்ல. கடவுள் ஆவியாய் இருக்கிறார், இல்லையா? தொடக்கத்தில் நாம் பார்க்கிறோமே, ஆவியானவர் தண்ணீரின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அதே ஆவியானவர் தான் கால சூழலுக்கு ஏற்ப அவர் தம்மை வெளிப்படுத்துகிறார். அதனால தான் நாம்
மூவொரு கடவுளை நாம் தொழுகிறோம், நாம் நம்புகிறோம். ஏன்னா ஆதி திருச்சபையிலேயே இது போன்ற குழப்பங்கள் நிறைய வந்தது. ஒரு சிலர் பிதாவாகிய கடவுள் மட்டும்தான் என்று பேசினார்கள். ஒரு சிலர் இயேசு வெறும் மனிதத்தன்மை உடையவர் மட்டுமே, அவருக்கு தெய்வத்தன்மை கிடையாது என்றார்கள். ஒரு சிலர் இல்லல்ல, அவர் தெய்வமே தான், மனிதரே கிடையாது என்று சொன்னார்கள். இயேசு சென்ற பிற்பாடு, பரம் ஏறிய பிற்பாடு, தூய ஆவியானவர் வழியாக சீடர்கள் நடுவில் செயலாற்றி கொண்டிருந்தார் கடவுள். அப்போது இப்போ கடவுளும் இல்லை, இயேசுவும் இல்லை, இப்போ பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான் என்கின்ற பேச்சும் அடிபட்டது. ஆகவேதான் திருச்சபை இந்த குழப்பங்களுக்கு எல்லாம் முடிவு கட்டும் விதத்தில் 4ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் நெசையா விசுவாச பிரமாணத்தை ஏற்படுத்தி, அந்த நெசையா விசுவாச பிரமாணத்தில் கடவுளை பற்றியும் அவருடைய குமாரன் அவர் தெய்வத்தன்மையும் மனிதத்தன்மையும் உடையவர் என்பதை பற்றியும், தூய ஆவியாரை பற்றியும், அந்த தூய ஆவியானவரை பற்றி வருகிற போது எப்படி தொடங்கும்? தீர்க்கதரிசிகள் மூலமாக முன்வுரைக்கப்பட்டவர். அப்படின்னா அவர் ஏதோ இயேசு வந்ததுக்கு அப்புறமா இல்லை, அவர் பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்தே இருக்கிறார் என்பதை வலியுறுத்தும்படி தான் அப்படி அதனை அமைத்திருக்கிறார்கள். அப்படி சொல்லிட்டு இப்படி பிதாவை வச்சுக்கிட்டு தனியாக ஒரு சர்ச்சு, இயேசுவை வச்சுக்கிட்டு ஒன்லி ஜீசஸ்னு ஒரு சர்ச்சு, பரிசுத்த ஆவியானவரை வச்சுக்கிட்டு ஹோலி ஸ்பிரிட், சர்ச் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட்னு வச்சுக்கிட்டு எல்லாரும் தனித்தனியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் அந்த நெசையா விசுவாச பிரமாணத்தில் ஒரே அப்போஸ்தல திருச்சபை உண்டென்று விசுவாசிக்கிறேன் அப்படின்லாம் போட்டிருக்காங்க நம்முடைய முன்னோர். அதை நாம் ஆழ்ந்து உணர்ந்து சொல்வதில்லை. உணர்ந்து சொல்லாமல் நாம் எல்லாரும் எழுந்து நின்று அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தையோ நெசையா விசுவாச பிரமாணத்தையோ சொல்லுவோம்னு உடனே சொல்லி முடிச்சிடுறது. அதில் இருக்கின்ற உள்ளார்ந்த அர்த்தத்தை சொல்லி நாம் கடவுளை தொழுவோமேயானால், கடவுளை பற்றிய விசுவாசத்தை நாம் அறிக்கை செய்வோமேயானால், தூய ஆவியாரை பற்றியும் நம்மால் சரியாக புரிந்து கொள்ள முடியும். இப்படி பல திருச்சபைகள் பிரிந்து இருக்கக்கூடாது, எல்லாரும் ஒரே திருச்சபை என்று விசுவாசிக்கிறோம். ஒரே பாவ மன்னிப்புக்கென்று ஒரே ஞானஸ்தானத்தை அறிக்கையிடுகிறோம். சிலர் நாம் வேறு திருச்சபையிலிருந்து நம்முடைய திருச்சபைக்கு நாம் அவர்களை வரவழைத்து அவர்களை ஏற்றுக்கொள்கிறோம். அவர்களும் வந்து அறிக்கையிட்டு ஏற்றுக்கொள்ளுவார்கள். அப்போ அவங்க கேட்பாங்க, ஐயா நான் அந்த சர்ச்சில் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், நான் இந்த சர்ச்சில் சேரும்போது புதுசாக ஞானஸ்தானம் எடுக்கணுமா? இல்லைம்மா வேணாம், ஒரே ஞானஸ்தானம்தான். நீங்கள் இயேசுவையும் அவருடைய தாயும் தந்தையுமாகிய கடவுளையும் தூய ஆவியாரையும் விசுவாசிக்கிறீர்களா? இங்கே நாம் கேட்குறோமே அந்த கேள்வி, அதுவே போதும். அப்போ ஒரே ஞானஸ்தானம், ஒரே ஆவியானவர், ஒரே திருச்சபை, ஒரே கடவுள். இந்த புரிதல் நமக்குள்ளே இருக்குமேயானால், வேறு ஒன்று இருக்குமேயானால், மற்ற எந்த பகட்டு சூழ்ச்சிக்கு, ஆன்மீக சூழ்ச்சின்னு தான் சொல்லணும், அதை பகட்டு ஆன்மீக சூழ்ச்சிக்கு நாம் பலியாக மாட்டோம். மற்றொன்று, நானும் என்னுடைய நண்பரும் பேசி கொண்டிருந்தோம், இந்த ஆவியானவரை பற்றிய சரியான புரிதல் நமக்கு வேண்டும். நாம் பலர் என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னா, அந்நிய பாஷை பேசினால்தான் ஆவியானவர் எனக்குள் இருக்கிறார் என்று நாம் நம்புகிறோம். அப்படி தானே? ஏன்னா நம்மளை பார்த்து கேட்குறவங்களாம் அதுதான் கேட்பாங்க, நீங்கள் அபிஷேகம் பெற்றுட்டீங்களா? அபிஷேகம்? ஐயோ அப்படிலாம் இல்லையே, என்னது அப்படின்னா எங்கள் சர்ச்சைக்கு வாங்க அப்படின்வாங்க. அந்நிய பாஷை பேசுவது என்பது ஆவியானவருடைய ஒரு வரம். விசுவாசமே ஆவியானவருடைய வரம் தான். அது தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா 1ஆம் நூற்றாண்டு காலத்தில் இயேசுவே ஆண்டவர்னு சொன்னால் உடனே கொன்னுருவாங்க. ஏன்? சீசரைத்தான் ஆண்டவர் என்று சொல்ல வேண்டும். The Lord is my Caesar அப்படின்னு சொன்னால் உயிர் வாழ்வான். The Lord is my Jesus, இல்லைனா ஜீசஸ் இஸ் மை லார்ட்னு சொன்னால் உடனே அவர்களுக்கு சிறை தண்டனை, சிறை சேதம். அந்த சூழலிலும்
ஆவியானவர் தந்த விசுவாசத்தால் இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி இரத்த சாட்சிகளாக மரித்தார்கள். அப்போ அது பரிசுத்த ஆவியானுடைய வரம் இல்லையா? ஆக இந்த புரிதல் நமக்கு வேண்டும். மற்றொன்று அருமையாக நண்பர் சொன்னார், ஐயா இந்த ஆவியானவர் எனக்குள் இருக்கிறார் அப்படின்னா அது செயல் வடிவில் வெளிப்பட வேண்டாமா? நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்நிய பாஷை பேசுவாங்க. அவங்க பையன் கல்யாணத்துக்கு 60 லட்சம் ரூபாய் எனக்கு கொடுத்தாதான் என் பையனை உங்கள் பொண்ணுக்கு கட்டி தருவேன்னுவாங்க. அதில் அப்புறம் அந்நிய பாஷை பேசி என்ன பிரயோஜனம் இருக்கு? இல்லை, ஆமாவா இல்லையா? ஆமாம், ரொம்ப புத்தி தெளிவுள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். நிறைய திருச்சபைகளில் நடக்கின்ற போலித்தனமான வழிபாடு, ஆண்டவரை நாம் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளாத நிலை, உண்மை இல்லாமல் போன நிலை, நீதி நியாயம் இல்லாமல் போன நிலைதான் திருச்சபையில் இருக்கிறது. இன்னைக்கு மட்டும் இல்லை, அன்னைக்கும் அப்படியே தான். அப்படியானால் ஆவியானவர் எனக்குள் இருக்கிறார் என்று சொன்னால் அது என்னுடைய செயல்கள் வழியாக வெளிப்பட வேண்டும். அதனால தான் ஆவியின் கனிகள். வரங்களால் நான் அலங்கரிக்கப்படுவதை விட கனிகளால் நான் அலங்கரிக்கப்பட வேண்டும். அதுதான் பவுலடிகளார் சொல்றாரு, வரங்களை நாடுங்கள், அதிலும் அந்த வரங்கள் கனிகளில் வெளிப்படட்டும் என்று சொல்லுகிறார். அப்படியானால் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் ஆவியானவர் இருக்கிறார். அன்னைக்கே ஆண்டவர் உடன்படிக்கை செய்து விட்டார் இஸ்ரேல் மக்களோடு. அவர் சொல்றாரு, என் ஆவியும் என் வார்த்தையும் இன்றும் என்றும் உங்களை விட்டு நீங்காது. அல்லேலூயா. அதனால கடவுளுடைய ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார். அதை விட ரொம்ப எளிமையா சொல்லணும்னா, கடவுள் நம்மை அவருடைய சாயலில் படைத்தார், அவருடைய வடிவில், அவருடைய ரூபத்தில், இன் ஹிஸ் இமேஜ் அண்ட் லைக்னஸ் என்று சொல்லுகிறோமே. அப்படியானால் கடவுளுடைய ஆவியானவர் நமக்குள் இன்னும் சந்தேகமா இருக்கா? கடவுளுடைய ஆவியானவர், ஆமாம், எல்லாரும் தைரியமா சொல்லுங்க, கடவுளுடைய ஆவியானவர் எனக்குள் இருக்கிறார். பக்கத்தில் இருக்கிறவங்க கையை பிடிச்சி சொல்லுங்க, ஆண்டவருடைய ஆவியும் அவருடைய வார்த்தையும் உனக்குள் இருக்கிறது. சொல்லுங்க. ஐயோ, பணமா காசாங்க, சும்மா கையை பிடிச்சி இன்னொரு தடவை சொல்லுங்க, கடவுளுடைய ஆவியும் அவருடைய வார்த்தையும் உனக்குள் இருக்கிறது. கொயர் சொல்லுங்க. ஆமாம், ஏன்னா எப்பவுமே நமக்கு சந்தேகம் இருக்கும். நாமளே நமக்கு சொல்கிறத விட இன்னொருத்தர் நமக்கு சொன்னார்னு வச்சுக்கிங்க, அப்போ தான் நம்மளுக்கு தெரியும். இப்போது நம்ம நல்லா பாடுறோமான்றது நமக்கு சந்தேகமாக இருக்கும். ஆனால் ஒருத்தர் அன்றைக்கி நீ நல்லா பாடினான்னா நமக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி தான் நம்மளுக்கு டவுட்டாக இருக்கும். ஐயோ, நான் இவ்வளோ தப்பு செஞ்சிட்டேனே, இந்த பாவம் நான் செஞ்சிட்டேனே, அப்போ ஆவியானவர் எனக்குள்ளே இருப்பாரா? உங்களுக்குள்ளே இருப்பார், அமைதியாக இருப்பார். நீங்கள் அவருக்கு விட்டு கொடுத்தீங்கன்னா அவர் உங்களில் செயலாற்றுவார். அவ்வளோதான், சிம்பிள். கடவுளின் ஆவியானவர் அனைவருக்குள்ளும் இருக்கிறார். ஏதோ கிறிஸ்தவர்களுக்குள் மட்டும் நினைக்காதீங்க. கடவுளுடைய ஆவியானவர் எல்லா படைப்புகளோடும் இருக்கிறார். இதுதான் உண்மை. எல்லா படைப்புகளோடும் இருக்கிறார். படைப்பு எல்லாம் ஆவியானவருக்கு தன்னை விட்டு கொடுத்து அது எல்லாம் ஆவியானவருடைய வழியில் செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. நீங்களும் நானும் மட்டும்தான் மனுஷீகத்துக்கு இடம் கொடுத்து மனுஷீகம் நம்மில் செயல்படுகிறது. ஆவியானவருக்கு நாம் இடம் கொடுக்காமல் போவதால் அவர் அப்படியே சைலண்டாக இருக்கார். நீங்களும் நானும் ஆவியானவருக்கு அதிகமாக இடம் கொடுப்போமே ஆனால் அவர் நம்மில் பெருகி அவர் நம்மில் செயலாற்ற தொடங்கி விடுவார். இது ஒரு புரிதலுக்காக உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த பின்னணியத்தில் படிக்க கேட்ட திருமறை வாக்கியத்தை நாம் தியானிப்போம். ஆண்டவர் இங்கே இஸ்ரேல் மக்களுக்கு சொல்லுகிறார், என் ஆவியும் என் வார்த்தையும் உங்களை விட்டு இன்றும் என்றென்றும் நீங்காது. ஏன் இதை சொல்றாரு அப்படின்னா, இஸ்ரேல் மக்கள் பாபிலோனிய சிறையிருப்பிலிருந்து திரும்பி வருகிறார்கள்.
அந்த பகுதி தான் இது இல்லையா? நமக்கு தெரியும், எசாயா இறைவாக்கு நூல் பகுதி 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது இல்லையா? 1 40 வரைக்கும், 41 55 வரைக்கும், 56 66 வரைக்கும் வேறு வேறு பகுதிகள். முதல் பகுதி அவர்கள் சிறையிருப்புக்கு போகிறார்கள் என்று எச்சரிக்கின்ற இறைவாக்கு பகுதி. ஆகவே நீங்கள் மனம் திரும்புங்கள் என்று சொல்லுகிற எச்சரிப்பின் பகுதி 1 முதல் 39 வரை. 40 55 வரை உள்ள பகுதி பாபிலோனிய சிறையிருப்பிலிருந்து நீங்கள் நிச்சயமாக விடுதலை பெறுவீர்கள், கடவுள் உங்களுக்காக செயல்படுவார், கோரேஸ் மன்னன் வழியாக உங்களை வழிநடத்துவார் அப்படின்ற அந்த பகுதி. பிற்பகுதி 3ஆம் பகுதி 56 66 நீங்கள் எருசலேமுக்கு வருவீர்கள், எருசலேமில் வந்து கடவுள் உங்களை மீண்டும் கட்டுவிப்பார் என்கின்ற வாக்குத்தத்த வசன பகுதிகள். அந்த வாக்குத்தத்த வசன பகுதிகளில் தான் இந்த பகுதி வருகிறது. இப்போது கடவுள் அவர்களை பார்த்து சொல்லுகிறார், என் ஆவியும் என் வார்த்தையும் உங்களோடு எப்போதும் இருக்கிறது என்று சொல்லி. ஏனென்றால் இவர்கள் அந்த சிறையிருப்பிலிருந்து நாடு திரும்புகிற போது ஆலயம் இடிக்கப்பட்ட நிலையில், தீக்கு இரையாக்கப்பட்ட நிலையில் இருக்கிறது, நகரம் பாழடைந்திருக்கிறது, குடியேற்றத்திற்கு அது ஏற்ற இடமாக இல்லை, நகர் பாதுகாப்பு அற்றதாக இருக்கிறது, சுற்றுச்சுவர் இல்லை, எதிரிகள் எளிமையாக வந்து இவர்களை மேற்கொண்டு விடுவார்கள். இப்படி இருக்கிற சூழலில் அவர்கள் நாடு திரும்பிய உடனே இங்கு எப்படி நாங்கள் வாழ்வோம், எப்படி இந்த ஆலயத்தையும் இந்த நகரத்தையும் கட்டி எழுப்புவோம், எங்களை பாதுகாக்கிறவர் யார் என்கின்ற ஏக்கமும் பயமும் அச்சமும் திகிலும் அவர்களோடு கூட இருந்தது. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, என் ஆவியும் என் வார்த்தையும் உங்களோடு இருக்கிறது என்பதை மறந்து போகாதிருங்கள். அவர் அவர்களை ஆறுதல் படுத்துகிறார். ஆவியானவர் நம்மை ஆறுதல் படுத்துகின்றவர். நாம் கூட நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் இடிந்து போன நிலையில் இருப்போம், எரிக்கப்பட்ட நிலையில் இருப்போம், சாம்பலுக்கு ஒப்பான நிலையில் இருப்போம், இனி என்னுடைய வாழ்வு எப்படி கட்டமைக்கப்படும் என்று தெரியாத நிலையில் இருப்போம். அப்போது எல்லாம் மனிதர்கள் நம்மை ஆறுதல் படுத்துவதை விட கடவுள் தம்முடைய ஆவியானவர் வழியாக நம்மை ஆறுதல் படுத்துவார். இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டிலே நாம் யோவான் 14ஆம் அத்தியாயத்தில் படிக்க கேட்டோம். அதில் சொல்லுகிறார், கடவுள் ஒரு துணையாளரை உங்களுக்கு அனுப்புவார், அவர் உங்களுக்கு ஆறுதல் செய்வார். ஏன் அப்படி சொல்லுகிறார்? இவர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய கவலை ஆயிடுச்சு. ஐயோ, நம்முடைய தலைவர் இயேசு சிலுவையில் அறையப்பட போகிறாராம், நம்மை விட்டு பிரிய போகிறாராம், மரிக்க போகிறாராம், நாம் இனி என்ன செய்வது என்கின்ற அச்சமும் பயமும் கலக்கமும் அவர்களுக்கு வந்தது. ஆகவேதான் இயேசு இதை சொல்லுகிறார், ஆவியானவர் உங்களோடு இருந்து உங்களை ஆறுதல் படுத்துவார். God is a God of comforter. The Spirit of God will comfort us. பாபிலோனிய சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்து வாழ்வை எதிர்நோக்கிய சவாலில் மக்கள் இருந்தபோது, நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் உங்க கூட இருக்கிறேன் என்று சொல்லி அவர்களை ஆறுதல் படுத்தினார். அது மட்டும் இல்லை, அவர்கள் இந்த வேலையெல்லாம் செய்யறதுக்கு எங்களுக்கு துணையாக இருப்பது யார்? அந்த நேரத்தில் தான் நெகேமியா, எஸ்ரா எல்லாரும் எழும்புகிறார்கள். எஸ்ரா, நெகேமியா நாம் எப்படி அந்த பகுதியை படிக்கின்ற போது அவர்களுக்கு ஏற்பட்ட இடர்பாடுகள், கடினப்பாடுகள் எல்லாம் நமக்கு தெரியும். ஒரு கையில் கொளுறு இருக்கும். கொளுறுனா என்னது? இந்த மேஸ்திரிங்க கையில் வச்சுருப்பாங்கல்ல, சிமெண்ட்லாம் குழச்சி சவுத்தில், அதான் கொளுறு. ஒரு கையில் கொளுறு, இன்னொரு கையில் கேடயம். திடீர்னு பகைவர்கள் வந்தாங்கன்னா சண்டை போடணும், அவங்க வராதப்போ கவனிச்சுக்கிட்டே இருக்கணும், கொளுறு வச்சு வேலையும் செய்யணும். இப்படிப்பட்ட கடினப்பாடுகளில் கடவுளுடைய ஆவியானவர் அவர்களோடு கூட இருந்து அந்த ஆலயத்தையும் அந்த நகரத்தையும் நகரின் மதில்களையும் கட்டி எழுப்பிட அவர்களுக்கு
துணையாக இருந்தார். The Spirit of the Lord is a good companion. நம்முடைய வாழ்வில் வருகிற சவால்களை எல்லாம் எதிர்கொள்வதற்கு நமக்கு அவர் துணையாளராக இருப்பார். நாம் கூட கடினமான வேலையோ இல்லை எளிதான வேலையோ எந்த ஒரு வேலைக்கு போனாலும் நம்ம வீட்டில் இருக்க நண்பரை கூட்டிகிட்டு போவோம். பக்கத்தில் இருக்க நண்பரை, டேய் கொஞ்சம் வாடா, எனக்கு கொஞ்சம் கம்பெனி கொடு, எனக்கு கொஞ்சம் கம்பெனி கொடு அப்படின்னு சொல்லுவோம். அதனுடைய பொருள் என்ன? இந்த லக்கை நோக்கிய பயணத்தில் வருகின்ற இடர்பாடுகள், கடினப்பாடுகள், வெறுப்புகள், இவற்றில் அந்த துணையாளர் என்னோடு கூட இருந்தால் அந்த பயண களைப்பு, எதிர்கொள்கின்ற போது வருகின்ற சோர்வுகள் இவையெல்லாம் இல்லாமல் போய்விடும். எளிதாக என்னுடைய இலக்கை நான் பெற்றுக்கொள்ள எனக்கு அது துணையாக இருக்கும். அதனால தான் எனக்கு கொஞ்சம் துணையாக இரு. ஆவியானவர் நம்முடைய வாழ்வில் வருகின்ற எல்லா சவால்களையும் எதிர்கொள்வதற்கு, நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் நாம் சோர்வு உறாதபடி, பயப்படாதபடி நமக்கு துணையாக இருந்து அவர் நாம் இலக்கை அடைய நமக்கு உதவி செய்வார். கட்டின மனைவியும் என்ன பண்ணுவாங்க? திடீர்னு கைவிடுவாங்க. கட்டின கணவனும் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் இருக்கிற போது அவரும் என்ன பண்ணுவார்? கைவிடுவார். நம்பி இருக்கிற பிள்ளைகள் நம்மை கைவிடுவார்கள், பெற்றோர் கைவிடுவார்கள். ஆனால் கைவிடாத நேசர் இந்த தூய ஆவியானவர் தான். அவர் நமக்கு எல்லா சூழலிலும் நம்மோடு கூட இருந்து நமக்கு துணையாக இருந்து நம்மை வழிநடத்துவார். He is a good companion, a comforter, a companion. இங்கேயும் அவர்களுக்கு அந்த நகரை கட்டி எழுப்புவதற்கு அவர் நல்ல துணையாளராக இருந்தார். மூன்றாவதாக, என்னுடைய ஆவியும் என் வார்த்தையும் உங்களை விட்டு நீங்காது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அமால்கமேஷன் சொல்லுவாங்க. அமால்கமேஷன் அப்படின்னா ஒரு 2 பொருள் 3 பொருள் இருக்குன்னு வச்சுக்கிங்களேன். அந்த 3 பொருளும் ஒன்றாயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அதை பிரிக்க முடியாது. எந்த பொருளையும் எந்த வேதிய இயக்கத்தாலையும் சேர்த்த பொருளை இணைக்க முடியாது. ஏன்னா அது அந்த அளவுக்கு ஒன்றாயிடும், ஒன்றோடு ஒன்றாக மாறிவிடும். நாம் பெற்ற பாக்கியம் பாருங்கள். கடவுள் நமக்குள் இருக்கிறார், நாம் கடவுளுக்குள் வாழ்கிறோம். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. ஆமா, எல்லா சமயத்திலும் கடவுள் எங்கோ இருப்பார், மனிதர்கள் எங்கோ இருப்பார்கள். அதுதான் எல்லா சமயத்தில் இருக்கின்ற நிலைமை. ஆனால் நம்முடைய மார்க்கம், சமயம்னு சொல்லக்கூடாது, நம்மளது வழி தான், மார்க்கம் தான். கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் எ ரிலீஜன், இட்ஸ் எ வே ஆஃப் லைஃப். நாம் பின்பற்றுகிற இந்த வழியில், இயேசு காட்டிய வழியில் கடவுள் மனுக்குலத்தோடு இணைந்திருக்கிறார், இணைந்து விட்டார். இயேசுனுடைய பிறப்பு அதை தான் நமக்கு சுட்டி காட்டுகிறது. கடவுள் மனிதர்கள் நடுவில் வாழ முடியுமா? பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே வாழ முடியும்னு காமிச்சிட்டார் யெகோவா கடவுள். ஏன்னா அந்த வனாந்திர பயணத்தில் டென்ட் இருக்கும், கூடாரம் இருக்கும், மக்களுடைய கூடாரம். கடவுளுடைய கூடாரம் எங்கே இருக்கும்? கடவுளுடைய கூடாரம் எங்கே இருந்தது? சரியா போச்சு, போங்க. கடவுளுடைய கூடாரம் எங்கே இருந்துச்சு? பைபிள் ஸ்டடி வரவங்க சொல்லுங்க. கடவுளுடைய கூடாரம் நடுவில் இருக்கும். அதை சுற்றி கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்குன்னு ஒவ்வொரு ட்ரைபு குறிச்சிருப்பாங்க. வடகிழக்குக்கு இந்த ட்ரைபு, தென்கிழக்குக்கு இந்த ட்ரைபு அப்படின்னு ஒவ்வொரு திசைக்கும் பல்வேறு 12 கோத்திரத்தார் இருப்பார்கள். நடுவில் கர்த்தருடைய அந்த கூடாரம் இருக்கும். அதனுடைய பொருள் என்ன? கடவுள் எங்கோ வாழ்பவர் அல்ல, அவர் மனிதர்களோடு கூட வாழ்கிறவர். இயேசுடைய பிறப்பும் அதை தான் சுட்டி காட்டுகிறது. அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிட்டார்கள். இம்மானுவேல் என்பதற்கு கடவுள் மனிதர்களோடு வாழ்கிறார்.
அதே தான் பரிசுத்த ஆவியானவரை பற்றியும் சொல்லுகிறார். என்னுடைய ஆவி உங்களுக்குள் இருக்கிறது. அப்பனா வாட் a sweet communion we have with the spirit of the Lord. அதை நாம் அனுபவிக்கின்ற போது தான் நமக்கு தெரிய வரும். நிறைய பேர் சொல்லுவாங்க, கடவுள் என் கூட பேசினாரு, ஆவியானவர் என் கூட பேசினாருன்னு. நமக்கெல்லாம் இப்போ சந்தேகமாக இருக்கும், அப்போ ஆவியானவர் ஒரு நாள் என்கிட்ட பேசுனதே இல்லையே அப்படின்னு. நீங்கள் காது கொடுத்து கேட்க ஆரம்பிச்சிங்கன்னா அவர் பேசுறது நிச்சயமாக நமக்கு கேட்கும். இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா படைப்புகளும் பேசும், ஆவியானவரும் அதனோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். நம்மாழ்வார்னு ஒருத்தர் இருந்தார், தெரியுமா? விவசாயத்தின் ஞானி நம்மாழ்வார். அவர் சொல்லுவார், செடியோட நீங்கள் பேசுங்க. அவர் இறந்துட்டார். இப்போ சிறந்த ஞானி. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிலாம் ஒன்றுமே இல்லை அவர்கிட்ட. சாதாரண கிராமவாசி, அவ்வளவு ஞானமாக பேசுவார். இயற்கை விவசாயம் அப்படின்றதே அவர்கிட்ட இருந்து வந்ததுன்னு சொல்லலாம். பசுமை புரட்சியெல்லாம் ஒன்றுமே கிடையாது அவர் முன்னாடி. அவர் சொல்லுவார், எல்லா இயற்கையோடு நீங்கள் பேசுங்க, அது உங்களோட பேசுன்னுவார். நான் ஒரு நாய் வளர்க்குறேன், அந்த நாய் என் கூட பேசும். நீங்கள் குதிரை வளர்க்குறவர்கிட்ட போய் சொல்லுங்கள், கேளுங்க, அந்த குதிரை அவரோட பேசும், அவர் அந்த குதிரையோட பேசுவார். எல்லாமே பேசும். அப்படி உயிரினங்கள் எல்லாம் பேசுகிற போது அதை நாம் கேட்க செவி இருந்தால் நம்மால் அது பேசுகிறதை கேட்க முடியும். அதுபோல தான் ஆவியானவரும் நமக்குள் இருக்கிறார். அவருடைய ஓசைக்கு நம்முடைய செவிகளை நாம் கூர்மைப்படுத்துவோமே ஆனால் அவர் பேசுவது நமக்கு நிச்சயமாக கேட்கும். அதுக்கு ஒரு எளிமையான எக்ஸசைஸ், சிம்பிள் எக்ஸசைஸ் என்ன அப்படின்னா, உங்கள் மனம் சொல்கிறதுன்படி நீங்கள் என்ன பண்ணுங்க, கேளுங்க. மனம் ரெண்டு விதமாக சொல்லும். தீய விதமாக சொல்கிறத கேட்காதீங்க, நல்ல விதமாக சொல்லும். அதை கேட்க ஆரம்பிச்சிங்கன்னா அதுதான் உங்களுக்குள் இருக்கிற தூய ஆவியாரை உங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டும். சமீபம் இல்லை, ஒரு 2 ஆண்டுகள் இருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு மூவுருளி ஓட்டுகின்ற ஒரு நபர், ஆட்டோக்காரர், அவருக்கு கமிஷனர் ஆஃபீஸில் வச்சு விருது கொடுக்குறாங்க, பரிசு கொடுக்குறாங்க. என்னடான்னா, ஒரு 30 சவரன் நகை இருக்கும், அப்புறம் ஏதோ ₹1,00,000, எத்தனை லட்சம் ஞாபகம் இல்லை. ஒரு தாத்தா விட்டுட்டு போயிட்டார். அவர் அதுக்கப்புறம் பஸ் ஏறி போயிட்டார். இவர் திரும்பி பார்க்குறாரு, அது நகைகள்லாம் பின்னாடி அப்படியே இருக்குது. இவர் தேடி கண்டுபிடிச்சி அந்த வீட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்தாரு. அவர் கிறிஸ்தவர் அல்ல, ஆனால் ஆவியானவர் அவருக்குள் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் யாரெல்லாம் நீதியோடும் நேர்மையோடும் செயல்படுகிறார்களோ, உண்மைக்கு நேராக தங்கள் வாழ்க்கையை நகர்த்துகிறார்களோ, அவர்கள் எல்லோரும் ஆவியாரால் நடத்தப்படுகிறவர்கள். அதனால தான் இங்கே சொல்றாரு, 14ஆம் வசனத்தில் 59 14ஆம் வசனத்தை படிக்கிறேன். நீதி துரத்தப்பட்டது, நேர்மை தொலையில் நின்றது, பொது இடங்களில் வாய்மை நிலை குலைந்தது, உண்மைக்கு அங்கே இடமே இல்லை. இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்ததால் தான் அவர்கள் சிறையிருப்புக்கு போனார்கள். இப்போது ஆவியானவர் என்ன சொல்லுகிறார்? நீதியை நிலைநாட்டுங்கள், நேர்மையை பின்பற்றுங்கள், உண்மையின்படி வாழுங்கள், அப்போது என் ஆவியும் என் வார்த்தையும் உங்களுக்குள் இருந்து ஒரு புதிய சமூகத்தை உருவாக்கும் என்று அவர் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து தான் நமக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. ஆவியானவர் அவருக்குள் இருந்து செயலாற்றினார். நாம் படிக்க கேட்ட இந்த பழைய ஏற்பாட்டு புத்தகத்திலே கூட
17ஆம் வசனத்தில் நேர்மை மார்பு கவசமாக அணிந்திருக்கிறார், விடுதலையை தலைசீராவாக கொண்டிருக்கிறார், அன்பு வெறியை மேலாடையாக போர்த்தி கொண்டிருக்கிறார். ஒரு மனிதருக்குள் ஆவியானவர் செயல்படுவாரேயானால் அவர் நீதியை, நேர்மையை மார்பு கவசமாக அணிந்திருப்பார், விடுதலையை தலைசீராவாக அணிந்திருப்பார், அன்பு வெறியை மேலாடையாக போர்த்தி கொண்டிருப்பார். எப்படி இருக்கு பாருங்க. நேர்மை மார்பு கவசம் அப்படின்னா என்ன அர்த்தம்? மார்பு கவசம், நேர்மையை நீதியை மார்பு கவசமாக அணிந்திருப்பாராம். அப்படின்னா என்ன பொருள்? இந்த மனசு தான் சொல்லும் இல்லையா, இருதயமே மகா திருக்குள்ளதும் கேடு நிறைந்ததுமாக இருக்கிறது. அப்போ நீதியினால் இந்த இருதயத்தை நான் காத்துக்கொள்ளுகிறேன். ஆவியானவர் எனக்குள் இருக்கிற போது நான் நீதியினால் இந்த இருதயத்தை காத்துக்கொள்ளுவேன். அதற்குள் எதுவும் புகுந்து விடாதபடி நான் பார்த்து கொள்ளுவேன். விடுதலையை தலைசீராவாக அணிந்திருக்கிறேன். எங்கெல்லாம் மக்கள் அடிமைப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களையெல்லாம் விடுவிக்க ஆவியானவர் என்னை ஏவுகிறார். அந்த விடுதலையை பற்றியே நான் சிந்தித்துக் கொண்டிருப்பேன். அன்பை, இங்க அன்பு வெறியைன்னு இருக்கு, அன்பு வெறியை மேலாடையாக அணிந்திருப்பார், அன்பே உருவமானவராக இருப்பார். இந்த மூணுத்தையும் நீங்க அப்படியே இயேசுவுக்கு பொருத்தி பாருங்கள். நீதியோடு செயல்பட்டார், விடுதலையே அவருக்கு முக்கியமானது, தலைசீராவாக அணிந்திருந்தார், எல்லோரிடமும் அன்பு பாராட்டி கடவுள் அன்பாகவே இருக்கிறார் என்பதை இந்த உலகுக்கு வெளிப்படுத்தினார். நான் பலரிடம் கேட்கின்ற ஒரு கேள்வி இதுதான். எல்லாரும் என்னையும் பார்த்து கேட்க தானே செய்வாங்க, உங்கள் சர்ச்சிலெல்லாம் ஆவியானவர் நிரம்பி அந்நிய பாஷை பேசுவீங்களா பாஸ்டர் அப்படின்னு கேட்பாங்க. நான் சொல்லுவேன், அந்நிய பாஷை என்கிற வரத்தில் நாங்கள் நிறைஞ்சி இல்லை, ஆனால் மற்ற வரங்களெல்லாம் எங்கள் சர்ச்சு மக்கள் நிரம்பி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவேன். எப்படி பாஸ்டர் சொல்கிறீங்கன்னுவாங்க. ஏங்க எங்கள் சர்ச்சில் நிறைய பேர் ஜோம் பண்ணிட்டு போகிறாங்க, எவ்வளோ பேருக்கு சுகம் கிடைக்குது. எனக்கு தெரிஞ்சு எம்ஜிஎம் பகுதியில் இருந்தோம், எம்ஆர் ஹாஸ்பிட்டலில் இருந்தோம், நிறைய பேர் ஜோம் பண்ணிட்டு போனாங்க. நலமளிக்கும் ஆவியின் வரத்தை கடவுள் எங்களுடைய திருச்சபையாருக்கு, எங்கள் திருச்சபைக்கு தந்திருக்கிறார் என்று நான் சொல்லுவேன். எவர் ஒருவர் ஆவியாரால் நிரப்பப்பட்டிருக்கிறாரோ அவர் அன்பையே தன்னுடைய மேலாடையாக அணிந்திருப்பார். இயேசு அப்படித்தான். இவர் அவர் என்று அல்ல. குஷ்டரோகியிடமும் அதே அன்பு, குற்ற உணர்வால் வந்தவரிடமும் அதே அன்பு, எல்லோரிடமும் அன்பை வெளிப்படுத்தினார். எல்லோருக்கும் விடுதலையை அளித்தார். இவர் அவர் என்று அல்ல, எல்லோருக்கும் விடுதலை அளித்தார். நீதியோடு நேர்மையோடு அவர் செயல்பட்டார். என்னுடைய சீடன் தானே, இவர் செய்து இவர் இப்போ சொன்னது தப்பாக இருந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லலை, எனக்கு பின்னாடி இப்போ சாத்தானே அப்படின்னு சொன்னார். அதிலிருந்தே அவர் எவ்வளவு நீதியுடன் நடந்திருப்பார் என்பது நமக்கு தெரியும். நாமும் ஆவியானவரை பெற்றிருக்கிறோம் என்று விசுவாசிப்போம். அந்த விசுவாசத்தை நம்முடைய செயல் வடிவில் நாம் வெளிப்படுத்துவோம். எப்படி? எல்லோரிடமும் அன்பாக வாழ்வதினால், எல்லோரையும் விடுதலை செய்வதினால், நேர்மையான வாழ்க்கையை முறையை பின்பற்றுவதினால் ஆவியானவர் எங்களுக்குள் இருக்கிறார் என்பதை இந்த உலகுக்கு நாம் வெளிப்படுத்த அழைக்கப்படுகிறோம். நாம் இன்றைக்கு படிக்க கேட்ட அந்த 143ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம் என்று நான் நினைக்கிறேன். படியுங்கள். 143:10. ம் ம் ம்
நல்ல ஆவியானவர் என்னை செம்மையான பாதையில் நடத்துவாராக. நாம் ஒவ்வொரு நாள் காலையில் எழுந்த உடனே ஆண்டவரே எனக்கு இது வேணும் அது வேணும்னு இனிமேல் கேட்காதீங்க. முதல் இந்த வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே உம்முடைய நல்ல ஆவியானவர் என்னை செவ்வையான பாதையில் நடத்தட்டும். அப்படி நாம் ஜெபிப்போமேயானால் தாவீதை ஆசீர்வதித்த ஆண்டவர் நம்மையும் ஆசீர்வதித்து அவருடைய பாதையில் நடத்துவார். நாமும் ஆவியானவருடைய பலனினால் பலருக்கு நாம் ஆசீர்வாதமாக இருப்போம். இறை அருள் நம்மோடு இருந்து நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவதாக. ஆமேன்.